கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு சகோதரன் கல்யாண்குமார் அவர்களுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாளை நான் திரும்பி பார்க்கும் பொழுது இருவருமாய் இணைந்து தேவன் தந்த தரிசனத்தை எந்த அளவுக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் இந்த குடும்பத்தை மாற்றினார் என்பதை இந்த இடத்துல நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறேன். He started his ministry along with my sister. She was always hiding herself somewhere quietly. Never she was on the platform. எந்த இடத்திலும் அவர்கள் முன்பாக வந்து நின்றவர்கள் அல்ல. ஆனால் ஒரு மனைவியானவள் தன் புருஷனை எவ்வளவு தூரத்துக்கு கனப்படுத்தி முன்னாலே கொண்டு போய் நிறுத்தணுமோ அதை பெரிய ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இன்றைக்கு நினைவு கூறுகிறேன். There was a lot of opportunity for her to come forward and do the ministry, but she always encouraged my brother கல்யாணகுமார். என்னுடைய வழியிலே நான் யோசித்து கொண்டு வரும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதியை படிக்கும் பொழுது அவர்கள் சாட்சிகளை சொல்லி முடித்த போது, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, முடித்த போது. அதன் பிறகு வருகிற வசனத்தினுடைய முழுமைக்குள்ளே போகும் பொழுது அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த மரணத்தையும் சத்துரு எண்ணினான், அவன் வெற்றி கொண்டான் என்று. ஆனால் முடித்த பின்பு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், the task which God has given to her. Everyone, எல்லாருக்குமே. It's not only for the ministers, ஊழியர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அல்ல. Even to the believers, everyone we have a task. The task has been completed now. அவர்களுடைய கர்த்தர் கொடுத்த தம்முடைய நியமிக்கப்பட்ட வேலைகளை யோவான் 17 சொல்வது போல நியமிக்கப்பட்ட காரியத்தை செய்து முடித்து இன்றைக்கு அவர்கள் படுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முடித்த கடைசியான சொல்லை முடிக்கும்போது, தம்பி என்று கூறுறதுல தப்பு இல்லை, கல்யாணகுமார் சொன்ன ஒரு சாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. She was around her family. மினிஸ்ட்ரியுடைய காரியங்களை கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்தார்கள், அதை செய்து முடித்தார்கள். ஆனால் I like the final word she was able to give it to the family, the task which she was carrying. அவர்கள் சுமந்து கொண்டிருந்த அந்த 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 அழைப்பினுடைய அபிஷேகம். Let us have a prayer, let us have a communion, and let us have a time of fellowship சொல்லி கடைசியாக செல்ஃபி கூட எடுத்து அந்த கேமரா கீழே விழும்பொழுது தான் அழைப்பு எப்படிப்பட்டதென்று நான் பார்க்குறேன். ஊழியத்திலே சாதித்ததை காட்டிலும். ஆனால் அவர்கள் சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, she was a woman prophetically, she helped me to move forward in my vision. தீர்க்க தரிசனத்தோடு கூட தன்னுடைய ஊழியத்தில் அவர்கள் நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஸ்திரீகள் எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்தையும் ஊழியத்தையும் பாதிக்க செய்து, தீமோத்தேயுவிலே சொல்வது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிற இடத்துல சகோதரி இன்றைக்கு தேவ சமூகத்திலே அந்த குடும்பத்தை கடைசியாக கொண்டு வந்து சொல்லி முடித்த வார்த்தை அதுதான். ஊழியத்தில் நீங்கள் சாதித்தீங்கன்றதை சொல்லுவதை காட்டிலும் மை ஃபேமிலி, காட் கிவன் ஃபேமிலி, குடும்பம், அந்த குடும்பம் மிக மிக அவசியம். என்னுடைய தகப்பனும் கடந்து போகும் பொழுது குடும்பத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, உங்கள் ஓட்டத்தை தொடருங்கள். இன்றைக்கு சகோதரி தன்னுடைய ஓட்டத்தை முடித்து
ஒரு பெரிய ஊழியத்தின் சாட்சிகளோடு கூட அதை சொல்லி முடித்து தேவ சமூகத்தில் கடந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இந்த வீட்டில் இருக்கும். அவர்களுடைய நடத்துதல் எப்பொழுதும் இருக்கும். இன்றைக்கும் குடும்பத்துக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த தரிசனத்தை தொடருங்கள், அந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். அவர்கள் நிறைவேற்றினதை நீங்கள் முடித்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆறுதலையும் தேறுதலையும் கட்டளிடுவார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஸ்தோத்திரிப்பதை தவிர வேற ஒன்றே நீர் கற்றுக் கொடுக்கல கர்த்தாவே. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான் ஆண்டவரே. In all the situation you have taught us, O God, to praise you and to worship you and to glorify you. இன்றைக்கும் என் அன்பு சகோதரன் கல்யாணுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, ஊழியத்துக்காக அடியேன் வேண்டுகிறேங்க தாவே. சகோதரி இருந்த காலத்திலே செய்த ஊழியத்தை காட்டிலும் இரட்டிப்பான ஊழியமாக மலேசியா தேசத்திலிருந்து வந்து இன்றைக்கு தன் ஓட்டத்தை முடித்து ஆண்டவரே அவர்கள் செய்த ஊழியத்தை தொடரும்படிக்காக தரிசனத்தோடு கடந்து போக நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். ஆறுதலும் தேறுதலும் கொடுக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. இவர்களை நீர்முடைய நிழலிலே வைத்து நீ நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீதமுள்ள ஆராதனையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஒருவரே மகிமையை எடுத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்முடைய தாசனுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் நீ தந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.